தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து சீரிப்பாயும் போலீசாரின் துப்பாக்கி குண்டுகள் ரவுடிகளுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதா? குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா? என்கவுண்டர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ 4 என்கவுண்டர் 3 மாசத்தில் நடந்திருக்கு. சென்னையில் மட்டுமே 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. புதுக்கோட்டை திருச்சி பார்டரில் ஒன்று நடந்திருக்கு. ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டு. இந்த மாதிரியான ஆப்ரேஷன் நடக்கிறப்போ பொதுவாக ரவுடிகள் அவங்களுடைய நடமாட்டத்தை, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்குவாங்களா, இல்லை இதிலிருந்தே விலகி போயிடுவாங்களா? இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடியது ஒரு நிரந்தரமான தீர்வாகுமா இந்த அமைதி நிலை? இப்போ சமீப காலமா காவல்துறை ரொம்ப கெடுபிடியா எதிரிகளை தேடி பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிக்கிற போகப்போ அந்த சமயத்துல அவங்க இவங்களை தாக்குனாங்கன்னா இவங்க என்கவுண்டர் பண்றாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சிலர் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சொல்ல போனா சென்னையில இந்த ரவுடி கேங்கோட அட்டகாசங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. இப்ப எல்லாரும் தலைமறைவா இருக்காங்க. அடுத்தாலும் நம்மளை என்கவுண்டர்ல போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயம் அவங்களுக்கு நீடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வரைக்கும் அந்த ரவுடி கும்பல்களுக்கு பயம்ங்கிறதே இல்லாம இருந்தது. அவங்க சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம், கோர்ட்ல போய் தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப புது கமிஷனர் அருண் சார் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதாவது சாதாரண பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ரோட்ல நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த ரவுடி கும்பலால. இப்ப அந்த ரவுடிகள், பெரிய பெரிய ரவுடிகள் அடங்கிட்டாங்க. சின்ன சின்ன ரவுடிகள் இருக்கிடமே தெரியல. பெரிய ரவுடிகளும் அவங்க ரவுடித்தனத்தை விட்டுட்டு அப்படி அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஆக இந்த நடவடிக்கை ஒரு சரியான நடவடிக்கை, தேவையான நடவடிக்கை, தொடர வேண்டும் இந்த நடவடிக்கை. ஓகே, ரவுடிகளுடைய வெளிப்படையான செயல்கள் அப்படின்றது நேரடியான கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல் இதெல்லாம். ஆனால் இவங்களுக்கான பணம் அப்படின்றது போதைப் பொருள், போதை வஸ்துக்கள் விற்கிறது, இதிலிருந்து வர்றது, இந்த மாதிரியான இந்த ஆக்டிவிட்டிஸும் குறைஞ்சிருமா? ஆமா, நிச்சயமா. இந்த போதைப் பொருள்கள் கடத்துறது அப்படிங்கிறது இந்த ரவுடிஸ் துணையோட தான் அது நடக்குது. இப்ப காக்காத்தோப்பு பாலாஜா என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அவரு ஆந்திராவில இருந்து வரக்கூடிய அந்த மரக்கட்டைகள், சந்தன மரக்கட்டை, செம்மரக்கட்டைகள், அது ஹார்பர் மூலமா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. அது மொத்தத்தையும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ சிடி மணின்னு ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சிருக்காங்க பாருங்க, ரவுடி, பெரிய ரவுடிய. அவர் தென் சென்னையில அங்க எந்தெந்த இடங்கள் காலியா இருக்கோ அதுக்கெல்லாம் டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு அவர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரவுடிகள் ஓஹோன்னு வளர்ந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ரவுடிகள்லாம் இப்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. உண்மையிலே ரவுடிகளோட கூட்டம் அடக்கப்படணும். போதைப் பொருள், இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாத்திலுமே அவங்களோட தலையீடு இருக்கு. அதனால அதை இப்ப ஒடுக்கிட்டு வராங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இது சுத்தமா ஒழிக்கப்படணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.